இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஒன்னிபால்டு என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது இங்கிலாந்து தேசத்துல, இவர் வாழ்ந்தது பணி செய்தது மற்ற எல்லாமே ஜெர்மனி தேசத்துல. அன்பு மிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றுல 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராகத்தான் இவர் அறியப்படுகிறார். இவருடைய சொந்த தாய்மாமன் புனித போனிபாஸ் என்று தான் இவர்களை பற்றி நம்ம அறிகிறோம். புனித பெனடிக்ட் துறவு சபையில துறவியாக சேர்ந்து பிறகு அந்த சபையை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பிலிருந்து பெண்களுக்கான பெனடிக்டன் துறவு சபையை ஆரம்பித்து அதை வழிநடத்திய ஒரு புனிதராகவும் இவர் அறியப்படுகிறார். இத்தாலி தேசத்திற்கு புனித பயணமாக செல்கிறார். பல புனிதர்களுடைய வாழ்விடங்களை அவர் சந்திக்கிறார். பிறகு துறவியாக மாற விரும்பிதான் 20 வயதிற்கு பிறகு புனித ஆசிர்வாதப்பர் பெனடிக்டன் துறவு சபையில சேர்ந்து அங்கே பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அனுபவமிக்கவர்களே, கட்டிட தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். பல ஆலயங்களை புனரமைத்த மற்றும் கட்டியெழுப்பிய பெருமை இந்த புனிதருக்கு சாரும். அனுபவமிக்கவர்களே, இந்த புனித ஒன்னிபால்டு பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஒரு பணியில ஒற்றுமையின் மையமாக இருக்கிற நபர்களாக மாறிட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல புனித யோசேப்பு அன்னை மரியாளோடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையில திருமணத்திற்கு முன்பாக அன்னை மரியாள் கருவுற்றிருப்பதை அறிந்து மறைவாக விலக்கிவிட சிந்தித்து கொண்டிருந்த நேரத்துல தான் வானதூதர் அவருக்கு காட்சியில தோன்றி அன்னை மரியாள் தூய ஆவியினால் அவர் கருவுற்று இருக்கிறார், அவருக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இயேசு என்று அழைக்கப்படும். இயேசு என்றால் அவர் தங்களுடைய மக்களினுடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பவர் அப்படி என்கிற அந்த ஒரு அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறவர். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளை அவமானத்திற்கு உட்படுத்தி விடாமல் மாறாக மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிட்டார் என்கிற வார்த்தைகள் அவரை எவ்வளவு ஒரு மென்மையான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கக்கூடும், மற்றவருடைய நற்பெயருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்திருந்தால் அன்னை மரியாளை மறைமுகமாக விலக்கிவிட அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் என்றுதான் வாசிக்கிறோம். வானதூதருடைய அந்த விளக்கத்திற்கு பிறகு புனித யோசேப்பு அன்னை மரியாளை மன மகிழ்வோடு இறைவனின் திட்டத்தை ஏற்று இன்றைக்கு திருக்குடும்பத்தினுடைய ஒரு தலைவராகவும் இந்த மனுகுலத்திற்கு மீட்பை கொண்டு வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு கருவியாக மீட்பின் திட்டத்தில் செயல்பட்டு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற எடுத்து சொல்லுகிறது. அன்பு மிக்கவர்களே, புனித யோசேப்பு அப்படி என்றாலே தாட்சியும் எளிமையையும் கீழ்ப்படிதலையும் தன்னகத்தை கொண்ட ஒரு புனிதராகத்தான் இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து பிறப்பிற்கான இந்த தயாரிப்பின் காலமான இந்த திருவருகை காலத்துல இந்த 3 நற்குணங்களோடு நாம் வாழ வேண்டும். இந்த 3 நற்குணங்களோடு இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. தாட்சி உள்ளவர்களாக, எளிமை உள்ளவர்களாக, இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிபவர்களாக வாழும் பொழுது தான் உண்மையாகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அன்புமிக்கவர்களே, குழப்ப நிலையில் இருந்தாலும் எதுவே புரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யோசேப்பு அன்னை மரியாளை இன்றைக்கு மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஆன்மீக புண்ணியங்களாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு ஆயர், அவர் ஒரு துறவற சபையில படித்து கொண்டிருந்த நேரத்துல பிலாசபி முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். அவருடைய அந்த குருத்துவ பயிற்சியில இருக்கிற நேரத்துல ஒரு 10-12 குருமானவர்களை ஒரே நேரத்துல அவர்கள் சபையை விட்டு அனுப்பி விடுகிறார்கள். பிற்காலத்துல தமிழகத்துல ஒரு தலை சிறந்த ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இதை சொல்வதற்கான காரணம், அந்த தொடக்க காலத்துல ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன தடங்கள், ஐயோ இறைவன் என்னோடு இல்லையோ, எதற்காக இப்படி ஒரு பெரிய தடங்களை சவாலை என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை, மனிதர்களுக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை. இது இறைவனுடைய சித்தம் போல இந்த துறவற சபையில எனக்கு அழைத்தல் இல்லை, மாறாக குருத்துவத்திற்கு எனக்கு அழைப்பு இருக்கிறது என்று குருவாக பயிற்சி பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு அழகான ஆயராக ஆண்டவர் திருமுன்னிலையில அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இது சொல்வதற்கான காரணம், நம்முடைய வாழ்க்கையில கூட யோசேப்பை போல புரியாத
அல்லது சவால்களான இறைவனுடைய சித்தம் நமக்கு தெளிவாக விளங்காத சூழ்நிலைகளில் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு கூறுகிற ஒரு பாடம். ஆகவே இறைவன் திருமுன்னிலையில தாட்சி உள்ளவர்களாய் எளிமை உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.